மாவட்டம் சீர்காழியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பாக ஐம்பெரும் விழா நடைபெற்றது. பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, தமிழக அரசு விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா, தமிழக அரசின் விருது பெற்ற சிறந்த பள்ளிகளுக்கான பாராட்டு விழா, மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் இருந்து 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐபெட்டோ அகில இந்திய செயலாளர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு சட்ட போராட்டத்தின் மூலம் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக கூட முதல்வர் ஆகலாம் என போராடி வெற்றி பெற்ற முதல்வருக்கு எங்களது வாழ்த்துகள். அதேபோல் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிர்ப்பு, நீட் தேர்வு சட்ட போராட்டம் இவைகளுக்கு நாங்கள் மட்டுமல்ல அனைவரும் பாராட்டுகிறோம். ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தொழிற்சங்கத்தினர், போக்குவரத்து சங்கத்தை சேர்ந்தவர்கள், வேலையில்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள், ஒட்டுமொத்த அனைவரின் கோரிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் அளித்த வாக்குறுதிகள் தற்பொழுது முதல்வராகி 4 ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் ஒன்று கூட இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் என ஒட்டுமொத்த 21 லட்சம் பேர் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறோம். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என கூறி சத்தியம் செய்து சொன்னார்கள். ஐபெட்டோ சங்கங்களின் மூலம் போராடி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கூறினோம். மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை அமல்படுத்த குழு ஒன்றை அமைத்துள்ளார்களே தவிர இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லவில்லை. நீங்கள் என்ன வாக்குறுதி என்ன சொன்னீர்களோ அதை செய்ய வேண்டும். வாக்குறுதி அளிக்கவில்லை என்றால் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ததாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். 9 மாநிலங்களில் 7 மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. நீங்கள் 8வது மாநிலமாக அதை செய்ய முடியாதா? கனடா போன்ற வெளிநாடுகளில் தங்களை பின்பற்றுகிறார்கள் என கூறுகிறார்களே. 6,25,000 பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வாக்குறுதி அளித்தபடி 30ஆம் தேதிக்குள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என தமிழக முதல்வர் 110 விதியின் கீழ் மற்ற திட்டங்களை அமல்படுத்துவது போல் இந்த ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியாதா என கேள்வி எழுப்பினார். முன்னாள் முதல்வர் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தற்பொழுது முதல்வர் எதிர்ப்பாக உள்ளார். இதற்கு எங்களிடம் சான்று இருக்கிறது. அதிகாரிகள் சொல்வதை அப்படியே கேட்கிறார். இதன் விளைவு எங்களுடைய வெறுப்பை எடுத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புணர்வை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 50 தொகுதிகளின் முடிவை அரசு மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்தில் உள்ள வாக்காளர்கள் இதன் முடிவை நிர்ணயிப்பார்கள். அதேபோல் முன்னாள் முதல்வர் கலைஞர் பெற்று வந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியக்காரர்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்டவற்றின் வாக்குறுதிகளை தற்பொழுது நீங்கள் இழந்து வருகிறீர்கள் என தெரிவித்தார். ஆசிரியர்கள் நியமனமே நடைபெறவில்லை. 46 கோடி நிதி ஒதுக்கியுள்ளனர். ஆனால் ஆசிரியர் நியமனம் இல்லை என்பது சதவீத பள்ளிகள் ஈராசிரியர் பள்ளிகளாக செயல்பட்டு வருகிறது. விளம்பரத்தை வைத்து கல்வியை வளர்க்க முடியாது. எனவே ஆசிரியர்களே உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போராட்டத்தை போல் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக தமிழக அரசை எச்சரித்தார். தொகுதி மறுசீரமைப்பில் மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது தீர்மானம் எடுக்கிறார்கள். அதையே நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள், போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் போராடி கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக மதிப்புமிகு அன்று ஸ்டாலின், இன்று மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது அவர் அளித்த வாக்குறுதிகள் 4 ஆண்டு நிறைவேற்றும் கூட இதுவரையில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை திட்டவட்டமாக நாம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும், அரசு ஊழியரும், ஓய்வூதியதாரரும், தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் அவர்களுடைய எதிர்ப்புணர்வினை தொடர்ச்சியாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உதாரணமாக தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்த அந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு நாங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சத்தியம் செய்தே சொன்னார்கள். முதலமைச்சர் சொன்னார், TR பாலு போன்ற பெரும் தலைவர்கள் சொன்னார்கள், RS பாரதி போன்றவர்கள் விடுகிற போது சொன்னார்கள். ஆனால் டாக்டர் ஜியோ சார்பில் போராடிட்டோம், டிட்டோ ஜாக் சார்பில் போராடிட்டோம், ஒட்டுமொத்த எதிர்ப்பை தமிழ்நாடே தெரியப்படுத்திட்டோம். அமுல்படுத்துங்கள். ஆனால் இதுவரையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக
மத்திய அரசு கொண்டு வந்த அந்த இதைதான் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை தான் இவங்க அறிமுகப்படுத்தி ஒரு குழு போட்டிருக்கிறார்களே தவிர இன்னும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லவில்லை. இப்போ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நீங்கள் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதியை சொல்லணும். வாக்குறுதி அளிக்கவில்லை என்றால் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ததாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ஆட்சியிலே வாக்குறுதி அளித்து விட்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது இப்பொழுது ஒரு குழுவை போட்டால் 9 மாதம் குழுவாக தான் தேர்தல் வந்துருமே. 9 மாநிலம் எந்த அறிவிப்புமே இல்லாமல் பழைய ஓய்வு திட்டத்தை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளம் ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறது. நீ 8வது மாநிலமாக கூட வரக்கூடாதா? கனடா நாடு கூட எங்களை பின்பற்றுகிறார்கள், மேலை நாடுகள் பின்பற்றுகிறார்கள். சரி, இப்போ 9 மாநிலங்களில் 7 மாநிலங்கள் பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிற போது ஏன் நீங்கள் வரல சொல்லல? குழு போட்டால் அது எந்த 9 மாதம் கழிச்சு தேர்தல் வர்றது? தேர்தல் வந்தால் யார் வர்றது யார் வரலங்கிறது அது உங்கள் போட்டி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆகையால் நாங்கள் இந்த செய்தியாளர்களுடைய கூட்டத்தின் மூலமாக பல்வேறு கூட்டங்களில் சொல்வதைப் போலவே 6.25 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே புதிய ஓய்வு திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10% பேர் நாங்கள் கொடுத்தோம்னா 10% நீங்கள் பணம் கட்டுறீங்க. அந்த உத்தரவாதம் இல்லாத அந்த தொகை இருக்கிறது. ஆகையால் நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி இந்த 30ஆம் தேதிக்குள்ளாக, இந்த சட்டப்பேரவைக்குள்ளாகவே இந்த பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்கிற ஒரு கால வரையறையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் 110 விதியின் கீழ் எல்லா அறிவிப்புகளையும் வழங்குகிற போது இந்த மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செலுத்துகின்ற இந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்ல வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை போலவே பல்வேறு திட்டங்களில் அவங்களுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே கொண்டு வந்த திட்டங்களுக்கு பூரா எதிர்ப்பா இருக்காரு. பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். காரணம், இவர் எதிர்ப்பா இல்லை, அதிகாரிகள் சொல்வதை அப்படியே கேட்கிறார் இவர். இதனுடைய விளைவு உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க, எதிர்கட்சிகள் பேசட்டும், நாங்கள் அதில் தலையிடல. ஆனால் எங்களுடைய வெறுப்பை எடுத்துக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புணர்வை பற்றி கவலைப்படாமல் எங்களுக்கு எந்த கோரிக்கைகளையும் நீங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நானும் 52 ஆண்டு கால பொது வாழ்விலே உள்ளவன். தேர்தல் வருகிற போதெல்லாம் நாம் உங்களைப் போல செய்தியாளர்களிடம் சொன்னதுதான் இதுவரையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம், 50 தொகுதியினுடைய தலையெழுத்தினை நிச்சயமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய குடும்பங்கள் 1.5 கோடி வாக்காளர்கள் நிர்ணயிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய தந்தையார் பெற்று வந்திருந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியாளர்கள் தொழிற்சங்கத்தினுடைய வாக்கு வங்கியினை நீங்கள் இழந்து வருகிறீர்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த ஏப்ரல் 30க்குள்ளாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதை விட வேடிக்கை என்னன்னா, எல்லாம் சரிதான், ஆசிரியர்கள் நியமனமே நடைபெறல. அந்த ஆட்சியில் தான் நடக்கல. இப்போ 4 வருஷம் ஏன் நடக்கல? இங்கே பழைய 24ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை வரப்போகுது. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை 24ஆம் தேதி வருகிறது. 46,000 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. எல்லாம் 80% பள்ளிகள் ஏராசிரியர் பள்ளிகளாக தான் இருக்குது. அவர்களுக்கு கற்பித்தல் பணியை தவிர மற்ற பணிகளை தான் இவங்க சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதை யாரும் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. வெறும் விளம்பரம், பெற்றோரை கொண்டாடுவோம், அதை கொண்டாடுவோம், இதை கொண்டாடுவோம் என்று விளம்பரத்தின் மூலமாக ஒரு கல்வியினை வளர்த்து விட முடியாது. ஆகையால் உடனடியாக ஆசிரியர்கள் நியமனம் இறுதியாக நடைபெற வேண்டும். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, காமராஜர் காலத்தில் கொண்டாந்தது தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அளவில் சீனியாரிட்டி. காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு தகுந்த கூட பணியாற்றணும்னு. இது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி, அதே போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலும் எடுத்து தேர்வு இல்லை. கலைஞர் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றிய அளவில் இருந்த தொடக்கல்வி ஆசிரியர்களுடைய முன்னுரிமையினை மாநில அளவிலே அதை கொண்டு வந்து ஒரு அரசாணை 243 வெளியிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% பெண் ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது, சிவகங்கையில் இருக்கிறவங்க போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை கூட இவருடைய ஆட்சியிலே உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏன் லீவ் அறிவிச்சிருக்காங்களே, நான் என்ன கேட்குறேன், இது எல்லாரும் விவரம் செஞ்சவங்க தானே. அவங்க அப்பா தான் ஈட்டியை விடப்போ பணமாக்கலான்னு அரசாணை போட்டார், முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை கொரோனா பீரியடில் அதிமுக ஆட்சியில் அதை முடக்கினாங்க.
இப்போ நீ வந்து 4 வருஷம் ஆகுது, இப்போ கொடுக்குறேன்னு எப்போ கொடுக்குறாரு? ஏப்ரல் 26 கொடுக்குறாராம். அதுக்கு இப்போ சட்டமன்றத்தில் நிதியெல்லாம் ஒதுக்கல. அப்போ ஆசிரியர்களை அரசூழியர்களை எந்த அளவிற்கு இது ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்கன்னு உணர வேண்டாமா? அதனால அதை கொடுக்கணும்னா இப்போ நீங்கள் 110 அறிவிங்க. 2025 நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அதையும் அறிவிங்க. அறிவிச்சது கூட அந்த மாதிரி ஒரு நிலையில குழுக்கள் ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு குழுவை போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையை இன்னும் வெளியில் வரல. அதனால இதையெல்லாம் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதியை இந்த கல்வித்துறை மானிய கோரிக்கையிலே நிறைவேற்ற வேண்டும். 110 விதியில 30ஆம் தேதிக்குள்ளாக பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் என்கிற உறுதியை எங்களுக்கு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அக்கறை உணர்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.